ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமில் அதர் எக்ஸசைஸில் 8th ஒன் பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து 1 to 8 இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனல்லையும் இதே சேனல்லையும் போட்டிருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட உங்களுக்கு ஃபுல் வியூஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன் சேனல், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி, இந்த 2 சேனலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சமக்குள்ளே போகலாம். The premises of a merchant caught fire on 1/10/92 and his stock was damaged. So fire ஆயிடுச்சு, stock damage ஆயிடுச்சு. The stock was fully insured, ஃபுல்லாகவே இன்சூர் பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. The merchant had made up his account to 31st December every year. 31st December க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ கிளைம் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். The following information was available. Stock on 31st 12/91 26,544. Stock on 31st 12/90 19,22,8. ஸோ அப்போ இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு, இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். பர்ச்சேஸ் ஃப்ரம் 1192 ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் வரைக்கும் 70,000. பர்ச்சேஸ் அப் டு 31st 12. ஸோ முந்தின இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 90,516 பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் அதே மாதிரி லாஸ்ட் இயரில் வந்து 1,04,000 பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் ஃபயர் ஆன இயரில் வந்து 1 lakh பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 2 வருஷத்தோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷன், இந்த இயரோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் May 1992 the goods costing 5,000 were given as free sample for advertising purpose. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக ஃப்ரீ சாம்பிள் கொடுத்துருக்காங்க. நோ என்ட்ரி வாஸ் மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரிங் 1992 ஃபயர் ஆன இயரில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? த கிளர்க் ஹேட் மிஸ்அப்ரோப்ரியேட்டட் அன்ரெக்கார்டட் கேஸ் சேல்ஸ் 2,000 மிஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் இஸ் கன்சிடர்ட். லாஸ்ட் இயர் என்ன கிராஸ் ப்ராஃபிட்டோ இந்த இயர்லையும் அதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வேஜ் வேல்யூ வாஸ் 1,500. சால்வேஜ் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஸ்டாக் சால்வேஜ் வேல்யூ 1,500. ஃப்ரம் த எபோவ் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் கிளைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ தெரியணும். ஓகேவா? அப்போ தான் ஃபயர் ஆகிற அன்னைக்கு எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சோ அதுதான் நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும்னு நம்ம எதை போடணுங்க? ட்ரேடிங் அக்கௌண்ட்டு போட்டோம்னா க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கணும், பர்ச்சேஸ் இருக்கணும், சேல்ஸ் இருக்கணும், ஜிபி இருக்கணும். மெயினாக வந்து நம்மளுக்கு தேவையானது க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, சேல்ஸு, ஜிபி. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் தெரியாது. சேல்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, ஜிபி தெரியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் இயரோட ட்ரேடிங் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரேடிங் ஜிபி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜிபி போன வருஷம் என்ன ப்ராஃபிட் என்ன பர்சன்டேஜ் வருதோ அதுதான் இந்த வருஷம் பர்சன்டேஜ். அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸி தான் இது. உங்களுக்கு 8 மார்க் 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா அழகாக போட்டுடலாம். நார்மல் ட்ரேடிங் தான் போட போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதர் எக்ஸசைஸில் 8th ஒன் பார்க்குறோம் இல்லையா, ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமில். ஸோ இப்போ லாஸ்ட் இயருக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் 31st 12/91க்கு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் டெபிட் சைடு கிரெடிட் சைடு போட்டிருக்கு. அதே மாதிரி மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட், இது வந்து கரண்ட் இயரோடது, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் டெபிட் கிரெடிட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிபி டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கிளைம் அப்படிங்கிறது ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர். இது வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ. அதுலேருந்து சால்வேஜ் வேல்யூ இருந்துச்சுன்னா போடணும், நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ போடணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவோம். அப்போது நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயரோடது என்ன, இந்த இயரோடது என்ன, எதுவும் மிஸ் ஆகாமையும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டாக் ஆன் 31st 12/91 என்னங்க 26,554 கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆன் 31st 12/90 19,288. அப்போ இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு, இது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் இயர்க்கு இது ஓப்பனிங் ஸ்டாக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஆஸ் ஆன் போட்டுக்கலாம். ஆஸ் ஆன் எப்போ ஃபயர் ஆச்சு? 1/10/92. ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு பீரியட் வந்து இதுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பீரியட் வந்து நம்மளுக்கு இவங்க 31st கொடுத்துருக்காங்களா? இப்போ 1/1/92 to 30 1/1/92 to 30 1/1/92 to 31st 12/91. 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 1/1/92 to
110 வச்சுக்கலாம். 110 92 வரைக்கும் வரும். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின இயர் இல்லையா. ஸோ 1192 31st 391 வரைக்கும் வரும். ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ஓப்பனிங் வரும், இது க்ளோசிங் வரும் அப்படிங்கிறது. ஸோ அப்போது இது பாருங்கள் 90 ஓப்பனிங்கு, இது வந்து க்ளோசிங்கு. ஓகேவா. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு எங்கே வரும்னு சொல்லியிருக்கு, டெபிட் சைடில் வருமா. டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோங்க, 19228. ஸோ அதே மாதிரி க்ளோசிங் நம்மளுக்கு இந்த இயருக்கு தெரியும், லாஸ்ட் இயருக்கு தெரியும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோங்க, 26544. ஓகேவா. ஸோ இப்போ இந்த இயரோட க்ளோசிங் நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங்கா. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் போடலாமா. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இப்படி கையோடு போட்டுட்டிங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் இருக்காது. 26544. ஓகேவா. ஸோ எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது பர்ச்சேஸ் அதே மாதிரி போட்டலாம். பர்ச்சேஸ் அந்த டேட் ஆஃப் ஃபயர். ஸோ இப்போ இது கரண்ட் இயருக்கு வரும். பர்ச்சேஸ் அப் டு லாஸ்ட் இயருக்கு வந்து 90516 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சேல்ஸ் ரிட்டர்ன் எதுவும் கொடுக்கல, பர்ச்சேஸ் ரிட்டர்னும் கொடுக்கல, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ டூ பர்ச்சேஸ் எவ்வளோங்க, 70,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டூ பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,516 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி சேல்ஸ் அப் டு லாஸ்ட் இயரோடது 1,04,000, இந்த இயரில் வந்து 1 lakh ஆயிருக்கு. இப்போ சேல்ஸ் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வருமா, பை சேல்ஸ் இந்த இயரில் 1 lakh. ஸோ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 1,04,000 பை சேல்ஸ் 1,04,000. ஓகேவா. ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையும் போட்டுட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், 2 இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு இல்லையா. 92ல் மிஸ் ஆகிருக்கு. இப்போ 91 முடிச்சுட்டு 92க்கு வந்துடலாம். ஓகேவா. ஸோ இப்போது அவ்வளோதான் இன்ஃபர்மேஷனு. நம்மளுக்கு மெயினாக வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் வேணும், க்ளோசிங் ஸ்டாக் வேணும், பர்ச்சேஸ் வேணும், சேல்ஸ் வேணும். ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் ஆனால் போடலாம். இப்போ ஜிபி மிஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுனால ஜிபி கண்டுபிடிச்சிருக்கு. வர பேலன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்குது. மெயினாக 5 ஐட்டம் நம்மளுக்கு வேணும். ஸோ 1,04,000 + 26,544. ஸோ இப்போ இந்த சைடில் தான் நம்மளுக்கு அதிகமாக வருது. எவ்வளோ வருதுங்க, 1,30,544 வருது. 1,30,544. இதிலிருந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா. -19228 -90516. என்ன வருதுங்க, 20,800 வருது. 20,800. இது என்னங்க, பேலன்ஸு. இதான் நம்மளுக்கு பேலன்ஸிங் ஃபிகரு. இது வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா. ஸோ இப்போ இதுலேருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ நம்மளுக்கு சேல்ஸும் தெரியும், கிராஸ் ப்ராஃபிட்டும் தெரியும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோங்க, 20,800. சேல்ஸ் எவ்வளோங்க, 1,04,000 × 100. இப்போ 20,800 - 1,04,000 × 100. என்ன வருதுங்க, ரேஷியோ வந்து நம்மளுக்கு 20%. அப்போது ஜிபி வந்து நம்மளுக்கு 20% அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோமா. ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி மிஸ் ஆகிருக்கு. இப்போ 2 ஜிபி. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் க்ளோசிங் ஸ்டாக் வந்து தெரியணும். க்ளோசிங் ஸ்டாக் இதுதான் நம்மளுக்கு பேலன்ஸிங் ஃபிகராக வரப்போகுது. அதனால் நம்மளுக்கு மித்த ஐட்டம்ஸை மட்டும் போட்டால் போதும். மித்த 5 ஐட்டம் வேணும் இல்லையா, 1 2 3 4 இது கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி 2 ஐட்டம்ஸ் நம்மளுக்கு போடாமல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டோம். அது என்னன்னு பாருங்கள். ஸோ சாம்பிள் கூட்ஸ் கொடுத்துருக்காங்களா, 5,000 வேல்யூவான சாம்பிள் கூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எழுதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இந்த 5,000 சாம்பிள் கூட்ஸை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லைங்களா. ஸோ இது வந்து நம்ம சாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது சேல்ஸ் அப்படிங்கிற மீன் பண்ணிக்கணும். அப்போது ஸோ ப்ளஸ் சாம்பிள். ஓகேவா. ஆட் பண்ணிக்கலாம். இன்னர் காலமில் போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே போட்டுக்கலாம். 1,05,000. அப்போது 1,05,000. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குதுங்க,
கிளர்க் வந்து சேல்ஸ் ஒன்று மிஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அப்போ அதையும் ஆட் பண்ணணுமா. ஸோ இப்போ இங்கே எதை வருதா, இதுவும் கேஷ் சேல்ஸ். ஓகேவா, கேஷ் சேல்ஸ் எவ்வளோங்க, இதில் ஒரு 2000 அப்போது 1,07,000 வரணுமா. இதை கட் பண்ணியே போட்டுறேன். 1,07,000. ஓகே. ஸோ இப்போது வேறு எந்த ஐட்டம்ஸும் நம்மளுக்கு மிஸ் ஆகலை. ஸோ டோட்டல் பண்ணிக்கலாமா. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. கிராஸ் ப்ராஃபிட் வந்து சேல்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கணுமா. அப்போது சேல்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வந்து இப்போ சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி 1 lakh ஆயிருக்கு. ஃப்ரீ சாம்பிளுக்கு ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கேஷ் சேல்ஸ் ஒரு 2000 இருக்குது. அப்போது 1,02,000க்கு 20%. இப்போ 1,02,000 into 20%. 1,02,000 into 20% எப்படி வரப்போது, என்ன வருதுங்க, 20,400 வருது. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கலாம். வர்றது பேலன்ஸிங் ஃபிகர் 20,400, 70,000, 26544. என்ன வருதுங்க, க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு 1,16,944. 1,16,944 மைனஸ் 1,07,000. இப்போ என்ன வருதுங்க, 9,944. இதுதான் நம்மளுக்கு என்னங்க, க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா. இப்போ 9,044 வருது. இதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்வேஜ் வேல்யூ 1,500ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ அதை லெஸ் பண்ணணும். 9,944 சால்வேஜ் வேல்யூ 1,500 மைனஸ் 1,500 8,444. ஓகேவா. ஸோ இப்போ கிளைம் இன்சூரன்ஸ் பற்றி வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா நம்மளோட கிளைம் வந்து 444 இதுதான். ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.